போறேன் நான். என்ன நடந்துச்சு? 15 நாளா வண்டி ஏன் சார் வச்சிருந்தீங்க சொல்லுங்க சார். நீங்க என்ன தப்பு பண்ணாவன்? திருட்டு வேலை பண்ணானா? நீங்க எங்க போலீஸ் பண்ற அராஜகத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தடுக்காதீங்க சார். என்ன தடுக்கலனா அது என்னன்னு கேட்றோம். 2 நிமிஷம் வாங்க. நீங்க பைக் கொடுங்க. என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க பைக் கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணவா? என்ன டீடைல் கேட்றோம் சார். சார் வண்டி நீங்க 15 நாளா டெய்லி வந்துட்டு போய் பைக் கொடுக்கல. நான் பிரஸ்ல பேசுறேன். நீங்க சொல்லுங்க போலீஸ் என்ன அராஜகம் பண்ணுன்னு தெரியும் நாட்டுக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இருங்க. நீங்க இருங்க. என்ன பேசுறது கூட உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? அப்புறம் அஜித் மாதிரி அடிப்பீங்களா? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவோம் வாங்க தான் சொல்றோம். ப்ராப்ளத்தை நீங்க போய் சால்வ் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு 15 நாளா தான் நான் சொல்ல போறேன். நான் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் சார். பண்ணிடுவோம். நீங்க 15 நாளா சால்வ் பண்ணிருக்கணும் சார். சார் சரி வாங்க சார் வாங்க. சால்வ் பண்ணிடுவோம் சார். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை சார். வாங்க சார். நேற்று இந்த அஜித் குமாரை அடித்து கொண்டதற்காக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த தமிழ்நாடு மற்றும் சென்னை காவல்துறையோட இந்த செயல்பாடுகள்னால முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு அவலமான சூழ்நிலையில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த டிராபிக் அஃபென்ஸுக்கு இப்படி சொல்றாங்க. நீங்க சென்னை அண்ணா நகர் 2nd அவென்யூக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க சந்தோஷ் ஸ்டோர்ஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நீங்க யாரு போனீங்கனாலும் தெரியும். கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேலாக அந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில பேரிகேடு போட்டு பிரைவேட் செக்யூரிட்டி கார்டு போட்டு வேறு யாரும் வாகனங்களை நிறுத்த விடாமல் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர்ற வாகனங்களுக்காக மட்டும் அந்த இடம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் பேரிகேடை யூஸ் பண்றாங்க. இது போல அந்த போலீஸ் பேரிகேடை யூஸ் பண்ணி பொது